அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை மாலை நேரம் பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிற உங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன். இந்த வாரத்திலிருந்து 8 வாரங்களுக்கு 8 விதமான விசுவாசிகளை பற்றி உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஒரு அரை மணி நேரம் அல்லது 25 நிமிடம் தான் ஒரு தலைப்பின் கீழ் பேசுவேன். 8 வாரங்களுக்கு ஒவ்வொரு தலைப்பின் கீழ் 8 விதமான விசுவாசிகளை பற்றி பேச போகிறேன். இதில் நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்கள், எப்படி மாற வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து புரிந்து அதற்கேற்றபடி உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். முதலாவது விசுவாசிகள் யார் என்றால் ட்ரெடிஷனல் பிலீவர்ஸ், பாரம்பரிய விசுவாசிகள். பாரம்பரியம் என்று சொல்லும்போது பாரம்பரிய சபைகளும் உண்டு, அல்லது பெந்தகோஸ்தே சபைக்கு வந்த பின்பு பெந்தகோஸ்தே அனுபவங்களையே பாரம்பரியமாய் மாற்றி விடுகிறவர்கள் உண்டு. தேவன் சொல்லுகிறதை கேட்டு அவ்வப்போது கேட்டு செயல்படுகிற நிலை அல்லாமல் செய்ததையே ரொட்டீனாக செய்து கொண்டே இருக்கக்கூடிய விசுவாசிகள், ட்ரெடிஷனல் விசுவாசிகள் என்று அழைக்கலாம். வேதத்தில் இதற்காக நான் ஒரு சில வசனங்களை பொறுமையோடு எடுத்து உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள், இதுபோலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். அன்றைக்கு வாழ்ந்த யூதர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் வசனத்தினுடைய அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட ஏற்கனவே உங்கள் முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த, அவர்கள் செய்து வந்த அந்த காரியங்களை செய்வதிலே தான் கண்ணும் கருத்துமாயிருக்கிறீர்கள். இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறேனோ அந்த காரியத்துக்கு உடன்படுவதற்கு உங்களுக்கு மனதில்லாமல் ஏற்கனவே செய்த காரியங்களையே செய்து கொண்டு வருகிறீர்கள் என்று சொல்லுகிறார். 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கைக்கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினது நன்றாயிருக்கிறது. நீங்க பாரம்பரியத்துக்காக தேவனுடைய கற்பனையை விட்டு விடுறீங்களே. உங்களுக்கு பாரம்பரியம் தான் முக்கியமா இருக்கு. நான் சின்ன வயசுல இருந்து இப்படியே வளர்க்கப்பட்டு விட்டேன், சின்ன வயசுல இருந்து நான் இப்படியே பழகிட்டேன், என்ன பண்றது, அது என் கூட பிறந்து விட்டது, என் கூடவே அது பிறந்துருச்சு, என்னால் மாத்திக்கிற முடியல, இதுதான் பாரம்பரியம், என்னால் மாற முடியவில்லை, என்னை மாற்றிக்கொள்ள முடியவில்லை என்று வாழ்கிற விசுவாசிகள் தான் பாரம்பரிய விசுவாசிகள். இதே மார்க்கு 7ஆம் அதிகாரத்தில் இன்னும் சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 5ஆம் வசனம். அப்பொழுது அந்த பரிசேயரும் வேதபாரகரும் அவரை நோக்கி, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார். அப்பத்தான் ஆண்டவர் இந்த பதிலை சொல்றார். முன்னோர்கள் செய்த பாரம்பரியம் என்று தேவன் நேரடியாக வந்து உபதேசித்துக் கொண்டிருக்கிற அந்த இயேசுங்கிற பேரில் வந்திருக்கிறாரே, அவர் சொல்றதை கேட்டு வாழ்றதுக்கு மனம் இல்லாம எங்கள் பாரம்பரியம் தான் முக்கியம் என்று வாழ்ந்தார்கள். விசுவாசிகளில் ஒரு விதமான விசுவாசிகள் ஒருவேளை பாரம்பரிய சபையில் பிறந்து வளர்ந்திருப்பார்கள். அந்த பாரம்பரிய சபைங்கிறது கூட ஏன் அந்த பேர் வந்துச்சு தெரியுமா? அந்த பாரம்பரிய சபைகள் கூட ஆரம்பிக்கப்பட்ட போது அனலாக இருந்தது. அந்த சபைகள் தேவனுக்காக வைராக்கியமாய் நின்றது. ஆனால் அவ்வப்போது தேவன் சொல்லுவதை கேட்டு தங்களை மாற்றிக்கொண்டு அதற்கேற்றபடி வாழ வேண்டும் என்கிற தரிசனம் இல்லாமல் போனபடினால் செய்ததையே செய்து ரொட்டீனா செஞ்சு அவங்க பாரம்பரியக்காரங்களா மாறிட்டாங்க. அதற்கு பின்பு பெந்தகோஸ்தே சபைகளை தேவன் எழுப்பினார். உள்ள வந்தமே நல்ல ஆவியில நிறைவு, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், உற்சாகமா இருக்கணும், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும், பரிசுத்தமா இருக்கணுங்கிற அந்த தரிசனத்தோடு வந்தவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் தேவன் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டு வாழ்வதற்கு பதிலாக இந்த பெந்தகோஸ்தே பாரம்பரியத்துக்குள்ளே சிக்கி தவிக்கிறார்கள். ஆண்டவர் எதுல மாற சொல்றாரோ, எப்படி மாற சொல்றாரோ அப்படி மாற முடியாம இந்த பெந்தகோஸ்தே பாரம்பரியத்துக்குள்ளும் அவர்கள் மாட்டிக்கொள்ளுகிறார்கள். காலத்துக்கு ஏற்றபடி தங்களை மாற்றிக்கொள்ள, அதாவது ஊருக்கு ஒத்த வேஷம் போடுறதை நான் சொல்லலை. சிலர் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒத்த வேஷம் போட்டு போவாங்க, அதை பற்றி நான் சொல்லவில்லை. ஆனால் அந்தந்த காலங்களிலே தேவன் எப்படி கிரியை செய்கிறார், நான் எப்படி மாற வேண்டும் என்று விரும்புகிறார் என்று அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல்
நான் எல்லா காலத்திலும் எப்படி கற்றுக்கொண்டனோ அப்படியே தான் இருப்பேன். சிலர் ஆவிக்குரிய சபைக்கு வருவார்கள், ஆனால் முழுக்க ஞானஸ்நானம் எடுக்க மாட்டார்கள். நாங்கள்லாம் சின்ன வயசுலேயே எடுத்துட்டோம் அப்படிம்பாங்க. இது அந்த பாரம்பரியத்தை கைக்கொள்வது. சில விசுவாசிகள் பெந்தெகோஸ்தே சபைக்கு வருவார்கள், ஆனால் அந்த கல்லறை திருநாள் என்று பழைய அந்த ஞாபகம் வந்த உடனே கல்லறை திருநாள் என்று நேரம் அங்கே ஓடுவாங்க. ஆனால் இங்கே வருவாங்க, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு. நாங்கள்லாம் பெந்தெகோஸ்தே விசுவாசிகள், அதுவும் அசம்பிளிஸ் ஆஃப் காட் விசுவாசிகள்னு சொல்லுவாங்க. ஆனால் கல்லறை திருநாளில் மரித்து போன தங்களுடையவர்களுக்கு ஏதாவது பூஜைகள் செய்வதற்கு ஓடிடுவாங்க. இப்படி ஒரு சிலரை நான் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் பாருங்க, இந்த திருவிழாக்கள் நடக்கும்போது சில ஆட்கள் இருக்காங்க, வேளாங்கண்ணிக்கு ஓடுற ஆட்கள் இருக்காங்க. ஏன்னா அந்த பாரம்பரியத்தை விட்டுட்டு வர முடியலை. சிலர் வருடம் முழுசும் ஆண்டவருக்குள்ள நல்லா இருப்பாங்க, ஆனால் குடும்பத்தினுடைய நெருக்கம்னு சொல்லி மூதாதையர்களுக்கு இந்த தேவசம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த நாட்களில் அந்த பாரம்பரியத்துக்காக ஓடி விடுவார்கள். மற்ற நாட்களில் ஆவியில் நிரம்பி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் திருமணம் என்று வரும் பொழுது குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளிலே அந்த பாரம்பரியத்துக்கு அடிமையாகி விடுவார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் பாரம்பரியத்துக்கு அடிமையாக இருக்கிறீர்களா, தேவனுடைய வார்த்தைக்கு அடிமையாக இருக்கிறீர்களா? நீங்கள் பாரம்பரிய கிறிஸ்தவர்களா, தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்கிற கிறிஸ்தவர்களா? எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வந்தாலும் சபைக்கு வந்தாலும் தங்களை எதுலையுமே மாறுவதற்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க. தங்களுடைய பார்வையில் இவங்க எப்போவுமே நீதிமான்களாக இருப்போம். நான் செய்கிறது சரி, என் மனசுக்கு சரியாப்படுது, நீங்கள் மாறினா மாறிக்கிங்க, எனக்கெல்லாம் இது ஒத்து வராது. இவர்கள் தான் ட்ரெடிஷனல் விசுவாசிகள். எல்லாரையும் விட தங்களை உயர்வாக நினைத்துக் கொள்வார்கள். ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இவர்களுக்குள்ள இருக்க ஆரம்பிக்கும். இவர்கள் தான் யார் என்றால் பாரம்பரியமாய் வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவங்களை போல மற்றவங்களும் நடக்காட்டா இவங்களை குற்றப்படுத்திடுவாங்க. இதைத்தான் நம்ம பார்த்தோம். பரிசேயர்கள், சதிசேயர்கள் அவர்கள் முன்னோர்களுடைய பாரம்பரியத்தின்படி செய்தார்கள், ஆனால் ஆண்டவருடைய கற்பனையை விட்டுட்டாங்க. இப்போ இந்த சீசர்கள் முன்னோர்களுடைய கற்பனைகளின்படி வாழவில்லை என்ற உடனே குற்றப்படுத்துகிறார். முதலாவது சொன்னேன், இவர்கள் தங்களை நீதிமான்கள் என்று எண்ணிக்கொள்வார்கள். எல்லாரை விட தாங்கள் உயர்ந்தவர்கள் என்று எண்ணிக்கொள்வார்கள். நாங்கள் எதிலும் மாற மாட்டோம், விட்டு கொடுக்க மாட்டோம், எதிலும் நாங்கள் மாற மாட்டோம் என்று சொல்லுவார்கள். அதே சமயத்தில் மற்றவர்கள் தங்களைப் போல செய்யாவிட்டால் மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். இவர்கள்தான் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள். அது சிஎஸ்ஐ சபையாக இருக்கலாம், கத்தோலிக்க சபையாக இருக்கலாம், சிபிஎம் சபையாக இருக்கலாம், அல்லது அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையாக இருக்கலாம், சர்ச் ஆஃப் காடாக இருக்கலாம், ஏசியாவாக இருக்கலாம், எதா இருக்கலாம். நீங்கள் போகிற சர்ச்சினுடைய பேர் முக்கியம் அல்ல, உங்களுடைய வாழ்க்கை முக்கியம். நீங்கள் நல்ல ஆவிக்குரிய சபையில் இருந்து கொண்டு பாரம்பரியமாய் வாழ்கிறவர்களை பற்றித்தான் நான் பேசுகிறேனே தவிர பாரம்பரிய சபையில் இருக்கிறவர்களை பற்றி நான் பேசவில்லை. ஆவிக்குரிய சபையில் இருந்து கொண்டும் பாரம்பரிய கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பாருங்கள். நான் இதைத்தான் செய்வேன், இதெல்லாம் செய்ய மாட்டேன், நான் இப்படி தான் பழகிட்டேன், இதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னா நீங்கள் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட இப்படிப்பட்ட பாரம்பரிய கிறிஸ்தவனாக தான் இருந்தார். அந்த பாரம்பரியத்தின் மேலே அவருக்கு அவ்வளோ அழகுடந்த ஆசை. இந்த பவுலை குறித்த சில காரியங்களை நான் வாசிக்கிறேன். கலாத்தியர் 1:14 என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியமுள்ளவனாயிருந்தேன். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில பக்தி வைராக்கியம் என்ன? முன்னோர்களுடைய பாரம்பரியத்தின்படி செய்யணும். அதுக்காக அவருக்கு பயங்கரமான வைராக்கியம் இருந்துச்சு. பாரம்பரிய கிறிஸ்தவர் யார்? இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். ஒரு காலத்தில் அவர் அப்படித்தான் இருந்தார். அப்படிப்பட்டவங்களுக்கு பவுல் என்ன பதில் எழுதுறாருன்னா, கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் அவர் எழுதும்பொழுது 2:8 லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. இப்போ என்ன சொல்றாரு? நான் பாரம்பரியத்தில் வைராக்கியமாக இருந்தது உண்மைதான், ஆனால் அவைகள் மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றியதை அல்லாமல் வேறொன்றும் அல்ல. அப்போ என்ன ஆயிட்டாரு? பவுல் அதிலிருந்து தன்னை மாற்றிக்கொண்டார். இந்த பாரம்பரியத்தின்படி நடக்காம தேவனுடைய வார்த்தையின்படி நடந்தவர்களை துன்பப்படுத்தி, குற்றப்படுத்தி, கொலை செய்து, அடித்து, இதுதான் பவுலுடைய வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் தேவனோடு ஒரு பர்சனல் கான்டாக்ட், என்கவுண்டர் வித் காட் என்று சொல்வார்கள். தேவனோடு ஒரு தொடர்பு, ஒரு சந்திப்பு ஏற்பட்ட உடனே அவர் பாரம்பரிய கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்.
பாரம்பரிய கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, அது பாரம்பரியம் என்பது மனுஷனை பற்றியதே தவிர தேவனை பற்றியது அல்ல என்று சொல்லுகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பாரம்பரிய கட்டுகளிலிருந்து நீங்கள் வெளியே வாருங்கள். இந்த தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அந்த வார்த்தையின்படி செய்ய உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். 1 பேதுருவின் புத்தகம் 1 அதிகாரம் 18 வசனம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று 18-19 வசனங்களிலே வாசிக்கிறோம். இங்கே பேதுரு என்ன சொல்லுகிறார்? பாரம்பரியம் உன்னை மீட்காது, பாரம்பரியம் உன்னை ரட்சிக்காது. இயேசுவின் இரத்தம்தான் உன்னை ரட்சிக்கும், பாரம்பரியம் உன்னை ரட்சிக்காது என்று சொல்லுகிறார். எனவே எனக்கு அன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுலும் ஒரு யூதன் தான், அப்போஸ்தலனாகிய பேதுருவும் ஒரு யூதன் தான். அவர்கள் எல்லாருமே முன்னோர்களுடைய பாரம்பரியத்தின்படி வாழ்ந்தவர்கள் தான். ஆனால் சத்தியத்தை அறிந்த பின்பு சத்தியம்தான் முக்கியம் என்று அவர்கள் துணிந்து நின்றார்கள். தங்களை மாற்றிக்கொள்வதற்கு அவர்கள் விட்டு கொடுத்தார்கள். என்னென்ன காரியங்கள்ல பவுல் மாற வேண்டியிருந்ததோ அத்தனை காரியங்களையும் இந்த பவுல் தன்னிடத்தில் மாற்றிக்கொள்வதற்கு அவர் தயாராக இருந்தார். இன்றைக்கு முதல் நாள் இந்த தலைப்பு ட்ரெடிஷனல் பிலீவர்ஸ். நீங்கள் பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்களா அல்லது தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை எதன் அடிப்படையில் இருக்கிறது? பாரம்பரியம் என்றால் முன்னோர்கள் 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 என்றே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஐயோ எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது, எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது. இப்போ சில பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆவிக்குரிய சபைக்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க. ஐயோ எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிக்காது. இந்த பாரம்பரியங்கிறது கல்யாண காரியங்களில் ஜாதி பார்க்கறது. ஏன்னா பாரம்பரியம் பரம்பரையா அப்படி பார்த்துட்டாங்கல்ல. ஜாதி பார்ப்பது, மொழி பார்ப்பது, மதம் பார்ப்பது, இதெல்லாம் என்னது? பாரம்பரியத்தின் அடிப்படையில் உள்ளது. சிலர் என்கிட்ட கூட சொல்லியிருக்காங்க, நாங்கள்லாம் வரதட்சணை வாங்க மாட்டோம், ஆனால் சொந்தக்காரங்க வெறுமனையாக கூட்டு வந்துட்டேன்னு கேட்பாங்க, அதுக்காகத்தான். நாங்கள் ஜாதி பார்க்க மாட்டோம், ஆனால் சொந்தக்காரங்களுக்காகத்தான். இது என்னது? இது உங்கள் பாரம்பரியத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டு இருக்க தம்பி தங்கச்சி, உன்னுடைய திருமண வாழ்க்கையில் மற்றவர்களை பிரியப்படுத்துவதற்காக நீ போய்விடக்கூடாது. கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும். பரம்பரையாக நாங்கள் இதைத்தான் செஞ்சுக்கிட்டு வரோம். பரம்பரையாக பாவியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ பரிசுத்தவான்களாய் வாழ்வதற்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எனவே இந்த பாரம்பரியத்தை விட்டு விடுவோம். யூத பாரம்பரியம், யூத கலாச்சாரம் என்றெல்லாம் இருக்கிறது. யூத கலாச்சாரத்தை இயேசு மாற்றவில்லை. யூத பாரம்பரியம், தேவன் இல்லாமல் செய்த சடங்குகள். இயேசு கிறிஸ்துடைய நாட்களில் நடந்ததை பாருங்கள். இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு போகிறார். புறா விற்கிறவர்கள் இங்கே இருந்தார். ஏன் புறா விற்கிறாங்க? ஆடு விற்றாங்க, மாடு விற்றாங்க. ஏன் விற்றாங்க? அங்கே பலி செலுத்தப்படுகிறது. பலி யாரால் உண்டாக்கப்பட்டது? தேவனால் உண்டாக்கப்பட்டது. என் சன்னிதானத்துக்கு வரும்பொழுது ஒருவனும் வெறும் கையோடு கூட வரக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார். இப்போ இவர்கள் என்ன செய்கிறார்கள்? புறா விற்கிறார்கள். வெளியூர்லேருந்து வர்றாங்க, புறாவை கொண்டு வர முடியாது, காசை கொடுத்துட்டு இங்கே வாங்கிக்கலாம். நம்ம ஊரில் நீங்கள் புரியும்படி சொல்கிறேன். நம்ம ஊரில் கோயிலுக்கு போகிறவங்க அந்த கோயிலுக்கு வெளியே பாருங்கள், சூடம், ஊதுபத்தி, தேங்காய், பழம், பூ இதெல்லாம் விற்கிற கடை 2 பக்கமும் நிறையா இருக்கும். அவங்க வீட்டை விட்டு புறப்படும் போது எல்லாத்தையும் வாங்கிட்டு வர மாட்டாங்க. அந்த இடத்துல அவங்க வேணுங்கிறத வாங்கிட்டு உள்ள கோயிலுக்குள்ளே போவாங்க. இதை பிழைப்பாய் நடத்துவதற்கு அங்கே கடை போட்டு வச்சுருப்பாங்க. இது உலகத்தில் நடக்கிற காரியம். இதே போல தான் தேவனுடைய ஆலயத்திலையும் அங்கே புறா விற்கிறவர்கள், காசை மாற்றம், எக்ஸ்சேஞ்ச், வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு இந்த பணம் மாற்றி கொடுக்கணுமே, எக்ஸ்சேஞ்ச், இப்படிலாம் காசுக்காரர்கள் இவங்கெல்லாம் இருந்தாங்க. காணிக்கையாக போட்டுடலாம், இல்லை பலி செலுத்தலாங்கிற மாதிரி. இப்படிப்பட்ட இடத்துல தேவன் சொன்னதினால்தான் பலி செலுத்த வந்தார்கள். தேவனுடைய ஆலயத்துக்குத்தான் வந்திருக்கிறார்கள். தேவனை தேடித்தான் வந்திருக்கிறேன்னு சொல்கிறார். ஆனால் என்னன்னா, தேவனுக்கு அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் அவர்கள் உள்ளத்திலே ஆண்டவரோடு இல்லாமல் உதட்டளவிலே ஆண்டவரை துதித்தார்கள். இதனால தான் ஏசாயா மூலமாக ஆண்டவர் வேதனைப்பட்டார். இந்த ஜனங்கள் உதடுகளினாலே என்னை கனமண்ணுகிறார்கள், அவர்களுடைய இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். அப்படின்னா சர்ச்சுக்கு வர்றது, இப்போ உள்ள காலங்களை எடுத்து பாருங்கள். சர்ச்சுக்கு வர்றோம், அதுவுமே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறோம், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒர்ஷிப் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஒரு 3 பாட்டு பாடுறோம், அப்புறம் காணிக்கை பாட்டுன்னு ஒரு பாட்டு பாடுறோம், அனௌன்ஸ்மெண்ட்டும் நடக்குது. அதுக்கப்புறம் பாஸ்டர் செய்தி கொடுக்குறாரு, செய்திக்கு பின்னாடி எல்லாரும் ஒப்பு கொடுக்குறவங்களாம் ஒப்பு கொடுங்கிறாரு.
அதுக்கப்புறம் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, போயிடுறீங்க. இது ஆவியானவருடைய நடத்துதலின்படி அவ்வப்போது அந்த நேரத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை ஆவியானவர் கொடுத்து ஆவியானவர் சொல்லுகிறபடி ஆராதனைகள் நடந்து போகாவிட்டால் இது பாரம்பரியமாக செஞ்சதையே ரொட்டீனாக செய்கிற பழக்கமாக மாறிப்போம். அவங்க காசுக்காரர்களிடத்தில் காசை மாற்றினதும், புறாவை வாங்கினதும், ஆடுகளை வாங்கினதும் தேவனுக்காக என்று சொன்னாலும் தேவனுக்கும் அவர்களுக்கும் சம்மந்தம் இல்லாமல் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இதை செஞ்சிட்டாங்க, நம்மளும் செய்யணும், நம்ம செய்யாம இருக்கக்கூடாது. கிறிஸ்தவனா பிறந்துட்டு சர்ச்சுக்கு போகாம இருக்கேடா அப்படின்னு சிலர் திட்டுறதுனால சிலர் சர்ச்சுக்கு வருவாங்க. அதுதான் பாரம்பரியமா வர்றது. இல்லாட்டா நான் உங்களுக்கு பின்னாக ஒரு செய்தி கொடுப்பேன். என்ன தெரியுமா? தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம்னு சொல்லும்போது சந்தோஷமா இருக்கு. அது ஆண்டவரை தேடி வர்றது, ஆண்டவருக்காக வர்றது. ஐயோ, நான் ஆண்டவர்கிட்ட போகணும், அவரை ஆராதிக்கணுங்கிறது. இது பாரம்பரியம் இல்லை. ஒரே காரியம்தான், தேவன் இல்லாமல் கடமைக்காக சும்மா செய்வது பாரம்பரியம். ரெண்டாவது, தேவன் அவ்வப்போது என்ன சொல்லுகிறாரோ அதை அவருக்காக செய்வது. இதுதான். பாருங்கள், நாம் நம்மை மாற்றிக்கொள்ள முன் வர வேண்டும், நம்மை மாற்றிக்கொள்ள முன் வர வேண்டும். இதைத்தான் பவுல் செய்தார், பேதுரு செய்தார். விட்டு கொடுத்தார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் உங்களை மாற்றுவதற்கு விட்டு கொடுங்கள், நீங்கள் மாறுவதற்கு உடன்படுங்கள். பாரம்பரியமாய் அல்ல, பரிசுத்த தேவனுடைய வார்த்தையின்படி நான் வாழ்வேன் என்று ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோட. ஒரு சுருக்கமான தியானம் தான். 8 தலைப்பின் கீழ் இந்த செய்தி தொடர்ந்து வரப்போகிறது. எனவே அடுத்த செவ்வாய்க்கிழமை இதே போல அடுத்த விசுவாசிகள் இதுக்கு நேர் மாறான ஒரு தன்மையை பார்க்க போகிறோம். ஒரு நெகட்டிவ், ஒரு பாசிட்டிவ், இப்படி தான் நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். இந்த செய்தியை மீண்டும் மீண்டும் கேளுங்கள். கேட்ட பின்பு அமர்ந்து உட்கார்ந்து, ஆண்டவரே, இந்த செய்தி மூலமாக என்னோடு பேசியிருக்கிறேன், நான் எதில் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், எதில் என்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று கேளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். அதற்கு கீழ்ப்படியுங்கள். நாம் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் அல்ல, பரிசுத்தவான்களாய் அழைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிற கிறிஸ்தவர்கள். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, இந்த மாலை வேளையில இந்த வேத பாட வகுப்பில் ட்ரெடிஷனல் லைஃப், ட்ரெடிஷனல் கிறிஸ்டியன்ஸ், ட்ரெடிஷனல் பிலீவர்ஸ், இவர்களை பற்றி நாங்கள் பார்க்க உதவி செய்து எங்களுடைய முன்னோர்களுடைய பாரம்பரியத்தையே சாக்காய் வைத்து தேவனோடு தனிப்பட்ட உறவு இல்லாமல், தேவனோடு அன்பு இல்லாமல், தேவனோடு ஒரு நெருங்கிய தொடர்பு இல்லாமல் வாழாமல் நம்முடைய பிள்ளைகள் போய்விடக்கூடாது. பாரம்பரியம் அல்ல, பரிசுத்த தேவனோடு எனக்கு இருக்கிற உறவு, இப்பொழுது நான் எப்படி மாற வேண்டும் என்று சொல்கிறார் என்பதை அறிந்து வாழ நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட ஒரு காலத்தில் இந்த பாரம்பரியத்துக்காக பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்தார். ஆனால் கடைசியிலே அவர் கண்டுபிடித்தது இது தேவனுக்குரியதல்ல, மனுஷனுக்குரியது, உலக வழிபாட்டுக்குரியது என்று தன்னை மாற்றிக்கொண்டது போல, அப்போஸ்தலனாகிய பேதுருவை போல, இந்த பாரம்பரியம் எல்லாம் என்னை மீட்காது, என்னை ரட்சிக்காது, என்னை பரலோகம் கொண்டு செல்லாது, இயேசுவின் ரத்தம் மாத்திரமே என்னை பரலோகத்துக்கு கொண்டு செல்லும் என்கிற உண்மையை அறிந்து உலகத்துக்கு சொன்னது போல நாங்களும் உண்மையின்படி வாழ்கிற கிறிஸ்தவர்களாக, தேவனுடைய நடத்துதலின்படி வாழ்கிற கிறிஸ்தவர்களாக, அன்றாட வாழ்க்கையில் நீர் என்ன சொல்லுகிறீரோ அதற்கேற்றபடி எங்களை மாற்றிக்கொண்டு வாழ்கிற கிறிஸ்தவர்களாய் வாழ உதவி செய்யும். ஒரு நாளும் பாரம்பரியத்தை பற்றி கொண்டு பாதாளத்துக்கு நாங்கள் போய்விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். உடைய மாறாத பிரசன்னமும் வழிநடத்துதலும் எங்களோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.